எனக்கு டொயோட்டாவுடைய சம்மந்தத்தை நான் சொல்லணும். நான் 68 78 ஞாபகம் இல்லை, ஸ்டேட்ஸ் போயிருந்தேன். அப்போது நான் பார்த்த வண்டி பூரா டொயோட்டா. ஒரே ஒரு பெஞ்ச் பார்த்தேன், ஒரு செவர்லெட் பார்க்கல, ஒரு பியூக் பார்க்கல. நான் பார்த்தது பூரா டொயோட்டா. ஒன்று ரெண்டு ஏதாவது ஓடி இருந்துருக்கலாம். எனக்கு அது இப்படி இவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்பட்டு, ஏன்னா ஃபேமஸ் ஜெனரல் மோட்டார்ஸ் இருக்கிற ஊர்லேயே மேக்ஸிமம் நான் டொயோட்டோ தான் பார்த்தேன். டொயோட்டோவில் பெஸ்ட்டு இந்த கேமரிங்க அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ வந்து இங்கே வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கும். 90ல் வந்து குளோபலைசேஷன் பண்ணப்பறம் தான் ஒவ்வொரு கம்பெனியாக இங்கே வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம இது வந்து கேமரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வாங்கினேன். அங்கே நினச்சது இங்கே வாங்கினேன். 2002ல நம்ம கிட்ட கேமரி எடுத்து. ஆமாம். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தானே எடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் யாருக்கா போனோம், 2-3 பார்சல் கொடுக்கணும்னா இனோவா எடுத்து போவாங்க. ஃபேமிலியோட போய் கொஞ்சம் லக்கேஜ் நிறைய இருந்ததுன்னா அன்னைக்கு இனோவா எடுத்துப்பாங்க. அங்கே இனோவா ஒன்று வாங்கினேன். அப்புறம் இனோவா வாங்கினோம். அதுக்கப்புறம் ஆல்டிஸ் வாங்கினோம். அவ்வளோதான், சின்ன கார் வாங்கலை. ஆல்டிஸ் நிறைய 4 இனோவா வாங்கிருக்கீங்க. ஆமாம். இங்கே மட்டும் நான் திருச்சிக்கு நான் போனேன், என் பர்சனல் யூஸ்க்கு எனக்கு கேமரா தான் ஒன்றுன்னு இதுதான் கேட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு மாற்றணுமான்னு கேட்டேன். பார்க்க சார் நிறைய ஓடலை அந்த வண்டி. பட் ஒன்றும் கம்ப்ளைண்ட், நார்மலாக ஏதாவது மெயின்டெனன்ஸ் வருதே தவிர இது வரைக்கும் கம்பெனிக்கு போய் நின்றதில்லை. எங்களுக்கும் வழியில் ஒரு ட்ரபிள் பண்ணதில்லை. ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு என்ன சார் ராசியாகவும் இருக்குது.